அரசு பணியை நோக்கி உங்கள் மகிழன் சேனல். இப்படிக்கு அருண். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோக்பால் பற்றி பார்க்க போகிறோம். இது இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கு. நம்ம இப்போ போகிற டாபிக் எல்லாமே எக்ஸாம் ரிலேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லா நீட்டாக ஒரு நோட்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிஞ்சி போனால் இப்போ குரூப் 4 எக்ஸாம் மே ஏப்ரல் சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது இப்போ நம்ம தினமும் ஒரு டாபிக் போட்டாலும் எப்படி ஒரு 50 டாபிக் 60 டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்துடும். இப்போ நம்ம ஜிகே படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து படிக்கிறனால நமக்கு எக்ஸாமில் வந்து இன்னும் நமக்கு ஈஸியாக எக்ஸாம் நம்ம ஈஸியாக வந்து நம்ம அட்டன் பண்ணலாம். அதனால் இந்த டாபிக் எல்லாத்தையும் கொஞ்சம் நீட்டாக பார்த்துக்குங்க. அடுத்து வந்து நம்ம படிக்கிறது வந்து எல்லாத்தையும் படிப்போம், ஆனால் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப முக்கியம். வீடியோ வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறையா மறந்துடும். திரும்ப பார்க்குறனால நமக்கு ஞாபக சக்தி அதிகமாக மறக்க மாட்டோம். எப்பயுமே திரும்ப படித்து திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மறக்காது. கொஞ்சம் படித்தாலும் தெளிவாக படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக மறக்காது. சரி, இன்றைக்கி என்னென்னா லோக்பால் பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மீது லோக்பாலுக்கு அதிகாரம் உண்டு என்ற உத்தரவு நிறுத்தி வைப்பு. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் மீது லோக்பாலுக்கு அதிகாரம் உண்டு என்ற உத்தரவு நிறுத்தி வைப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னான்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் அதிகார வரம்புக்கு உட்பட்டவர்களே என்ற ஊழல் தடுப்பு லோக்பாலின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் அதிகார வரம்புக்கு உட்பட்டவர்களே என்ற ஊழல் தடுப்பு லோக்பாலின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. இதான் நம்ம உள்ளெல்லாம் படிக்க தேவையில்ல. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதில் வந்து 14 அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்கும். 14(1)F உட்பிரிவின்படி அப்படின்னா நம்ம சேர்க்குறோம்ல, இந்த 14(1)F அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். 14(1)F நம்ம ஒரு 3 ஆக்ட் மட்டும் படிக்கணும். இதில் 14(1)F எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் லோக்பாலில் வருவாங்கன்னு சொல்லிட்டு லோக்பால் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சுருக்கு. அப்போனா அடுத்து ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது அப்படின்ற பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த லோக்பாலை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அப்புறம் இதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? லோக்பாலுக்குள்ள போமா? சரி, லோக்பாலை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். லோக்பால் நம்ம ஹெட்டிங் என்ன வச்சுக்கோங்கன்னா, லோக்பாலோட விசாரணை அதிகார வரம்பு. இதுதான் ஆக்சுவலாக ஹெட்டிங்கு. லோக்பாலோட விசாரணை அதிகார வரம்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சோன்னு படித்தாலும் தெளிவாக படிச்சுட்டு போயிடணும். அது தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிறீங்களா என்னன்னு தெரியலை, ஒரு ஒன்றையும் கவனிங்க, நோட்ஸ் எழுதிக்குங்க. எக்ஸாம் யூஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம நிறையாலாம் படிக்க தேவையில்ல. இப்போ நான் இது எல்லாமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டிஎன்பிசியில் வரைக்கும் கேட்ட கொஸ்டின் அடிப்படையில் தான் நோட்ஸை ரெடி பண்ணி உங்களுக்கு தரேன். நீங்கள் பழைய கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே எக்ஸாம் கொஸ்டினில் இருக்கும். ஓகேவா? அது போக இப்போ ஏதாவது ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட் போட்டிருந்தாங்கன்னா அதையும் சேர்த்துருப்பேன். அப்போ நம்ம அதை படிச்சிருக்க மாட்டோம். இப்போ இதை சேர்த்துட்டோம்னா படிக்கணும். ஓகேவா? இப்போ அங்கே ஃபஸ்ட்டு வந்து, தற்போது ஏன் நாம் படிக்க வேண்டும், எதுக்காண்டி படிக்க போகணும்? இப்போ இன்றைக்கி February 20 வந்து ஒரு நியூஸ் வருது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை விசாரிக்கும் அதிகாரம் லோக்பால் அமைப்பிற்கு உண்டு என்று லோக்பால் தலைவர் யாருன்னா AM கன்வில்கர் அப்படின்றவர் வந்து ஜனவரி 2 அன்று பிறப்பித்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காப்புல. 2025 ஜனவரி 27 பிறப்பிச்சிருக்காப்புல. அந்த உத்தரவை வந்து உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சுருக்கு. இதுதான் கண்டென்ட் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸு. அப்போ நமக்கு எக்ஸாம் ஹாலில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த லோக்பால் வரம்புக்குள்ளே வரவங்க யாரெல்லாம் கேட்கலாம். இந்த லோக்பால் வரம்பை பற்றி சொல்கிற சட்டப்பிரிவுன்னு சொல்லலாம். இப்போ இதை வச்சுன்னா ரீசெண்டாக 2016 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, திருத்தம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த திருத்தத்தை பற்றி கேட்கலாம். இன்னும் நீங்கள் அதாவது இப்போ கொஸ்டின் வந்து யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை அடுத்து கொண்டு வந்துடுவாங்க. இன்னும் நம்ம அந்த முதல் லோக்பால் எப்போ ஆரம்பித்தாங்க அதெல்லாம் படித்து வச்சுட்டு நீ அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் போயிடணும். அவங்களோட அதிகாரம் என்னது, யாரெல்லாம் விசாரணை நிலையத்துக்குள்ளே வருவா, அவங்களோட பதவிக்காலம் என்னது, அவங்களோட சம்பளம் என்னது, யார் தலைவராக இருப்பாங்க, எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, இந்த மெத்தடஃப்லாம் நீங்கள் தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அடுத்த லெவல் கொஸ்டின் உள்ளே போயிடுச்சு. அடுத்த லெவலுக்கு டிஎன்பிசி போயிட்டாங்க. 2025 கொஸ்டின் ஃபுல்லாக ரொம்ப ஸ்டாண்டர்டாக வருது. ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா 3 ஆப்ஷன்னா 2 ஆப்ஷன் தெரிஞ்ச மாதிரி இருந்தால் தான் நம்ம கொஸ்டினை எடுக்க முடியுது. அதுக்காண்டி கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குறோம். சரி, பார்த்தாச்சா? இதில் 2 மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறணும். யார் அவர்னா AM கன்வில்கர் அப்படின்றவர் வந்து தலைவர், லோக்பால் தலைவர். நான் வச்சுக்கோங்க, இது பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? தீர்ப்பு கொடுக்குறாரு, உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சுருக்கு. சரி, அப்படின்னா இதெல்லாம் போட்டும் பாஸ். ஃபஸ்ட்டு லோக்பால்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரியணும்.
இப்போ நிறையா பேர் போலீஸ் நம்ம வீடியோ வந்து போலீஸ் படிக்கிறவங்க பார்க்குறாங்க, டிஎன்பிசி படிக்கிறவங்க பார்க்குறாங்க, டிஎன்யூ எஸ்ஆர்பியில் எஸ்சி பார்க்குறாங்க, எஸ்ஐக்கு படிக்கிறவங்க பார்க்குறாங்க, போலீஸ் எல்லோரும் படிக்கிறனால நிறையா பேருக்கு கொஞ்சம் பேசிக் தெரிய மாட்டேது. அந்த பேசிக் மட்டும் ஃபஸ்ட் சொல்லிடுவோம். லோக்பால் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஊழலை விசாரிக்கிற ஒரு அமைப்பு. சரிங்களா? பொது வாழ்வில் யாரெல்லாம் இருக்காங்களோ, பொது ஊழியர்னு சொல்லுவாங்க, பொது வாழ்வில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மீதான ஊழலை விசாரிக்கிற அமைப்பு தான் இந்த லோக்பால். இது மத்திய லெவலில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லோக்பால்னு பேர், இதே மாநில அளவில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லோக் ஆயுக்தான் பேர். அவ்வளோதாங்க. லோக்பால்ன்றது ஊழலை விசாரிக்கிற அமைப்பு. மத்திய அளவில், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் இருந்துச்சுன்னா லோக்பால்டும், ஸ்டேட் லெவலில் இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னா லோக் ஆயுக்தான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பொது ஊழியர்களின் மீதான ஊழலை விசாரிக்கும் அமைப்பு. ஓகே. சுதந்திரமான அமைப்பு. ஓகே. இது ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதாவது சுதந்திரமான தன்னாட்சி ஸ்டாச்சுரேட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது விசாரணையில் வந்து தலையிடுறதுக்கு யாருக்குமே அதிகாரம், அதாவது சுதந்திரமான அமைப்பு. ஆனால் என்னென்னா அரசியலமைப்பு சாராது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறணும். அரசியலமைப்பு சாராது. அதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். டிஎன்பிசி கொஸ்டினில் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு அந்த கூட்டில் வைப்பாங்க. லோக்பால் வந்து இந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, இது சுதந்திரமான அமைப்பு, இது அரசியலமைப்பு சார்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ நான் இதில் விட்டு இது தவறானதை நம்ம சார்ந்தது அப்படின்ற நோட் பண்ணி அதை எலிமினேட் பண்ணணும். அப்படின்னா அரசியலமைப்பு சாராது, இதுக்கு எந்த ஒரு விதியும் இல்லை. நம்ம கான்ஸ்டியூஷனல் இருக்குல்ல, கான்ஸ்டியூஷனல் சார்ந்தது அப்படின்னா இப்போ எலெக்ஷன் கமிஷன் போன வீடியோ பார்த்தோம். அது பார்த்தோம்னா அது கான்ஸ்டியூஷனல் சார்ந்தது, அது ஸ்டாச்சுரேட்டரி பாடி, சுதந்திரமான அமைப்பு. ஏன் அப்படின்னா அதுக்கு 324 329 அரசியலமைப்பு விதி சொல்லுது. அந்த மாதிரி இந்த அரசியலமைப்பு இதில் அரசியலமைப்பு பற்றி இதில் இருக்காது. ஓகேங்களா? இது நம்ம தேவை. லோக்பால்ன்றது அரசியலமைப்பு, நாட் கான்ஸ்டியூஷனல் பாடி. இது அரசியலமைப்பு சாராது. ஓகே. சுதந்திரமான அமைப்பா? சுதந்திரமான அமைப்பு. ஓகே, முடிஞ்சா? இவ்வளோதான். பொது ஊழல்கள் மீதான ஊழலை விசாரிக்கிறது சுதந்திரமான அமைப்பு. அடுத்து வந்து என்னது அப்படின்னா அரசியலமைப்பு சாராது. இந்த இது ரொம்ப, அதாவது ஒரு மெயின் பாயிண்ட் அப்படி தெளிவாக படிச்சுக்கணும். இது எக்ஸாமில் 100க்கு 90% வரை எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அரசியலமைப்பு சாராதது, நாட் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஓகேவா? அது ஏற்கனவே சொல்லுவாங்க. லோக்பால் அப்படின்னா நேஷனல் லெவலில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா அதுக்கு பேர் என்ன லோக்பால். லோக் ஆயுக்தான்ற ஸ்டேட் லெவலில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது லோக் ஆயுக்தா. சரியா? ஸ்டேட் லெவல் அப்படின்னா ஆயுக்தா, லோக்பால் அப்படின்னா நேஷனல் லெவலில் இருந்துச்சுன்னா மாநிலம். ஓகேவா? இப்போ வந்து லோக்பால் நம்ம பார்த்தாச்சு. அப்போ லோக்பால் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். 2013 எப்போ கொண்டு வராங்கன்னா 2013 லோக்பால் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 2013 லோக்பால் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மசோதா எப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காருன்னா குடியரசுத் தலைவர் தான் ஒப்புதல் அளிப்பார். 1/1/2014 ஜனவரி 1 2014 ஒப்புதல் கொடுத்துருக்காரு. எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா June 16 2014 நடைமுறைக்கு வருது. 1/1 ஒப்புதல் கொடுத்துருக்காரு. 16/1 வந்து 14/1/2024 மாறி இருக்குது, மாற்றிங்க. 16/1/2024 நடைமுறைக்கு வருது. இந்த 2 டேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒப்புதல் வந்து ஜனவரி 1 2014, நடைமுறை வந்து 16/1/2024. ஓகே. அடுத்து 2014. ஓகே, 2014. இது யார் அப்போ யார் தலைவராக இருந்தால் பிரணாப் முகர்ஜி. கேட்கலாம். லோக்பால் அப்போ யார் வந்து லோக்பால் பில்லை வந்து யார் அசைன் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பிரணாப் முகர்ஜி. 2014 அவர் தான் இருப்பாப்புல. அதுக்கப்புறம் ராம்நாத் கோவிந்த் வருவாங்க. அதுக்கப்புறம் யார் இருக்காங்கன்னா இப்போ முர்மு அவங்க இருக்காங்க. ஓகேவா? விசாரிக்கும் அதிகாரம் இதுதான் முக்கியம். இப்போ இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடு. இந்த விசாரிக்கும் அதிகார வரம்பு அப்படின்றது தான் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம பார்த்தோம்ல கரண்ட் அஃபேர்ஸ் விசாரிக்கும் அதிகாரம் யாரெல்லாம் விசாரிப்பாங்க. இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே வரனால இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசி வந்து கொஸ்டின் வைப்பாங்க. அப்படின்னா அந்த மணி ஓடிக்கிருக்கா அப்படின்னா இந்த லோக்பால் விசாரணை அமைப்பில் பொருந்தாதவர்கள் யாருன்னு சொல்லி கேட்கலாம். இல்லை இவற்றுக்கு கீழ் யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லி கேட்கலாம். இல்லாட்டினா அவங்களாம் எந்த சட்ட பிரிவின் கீழ் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த நியூஸை பார்த்தோம்னா 14(1)F இது என்ன அப்படின்னா லோக்பால் சட்டத்தோட செக்ஷன். ஓகேவா? லோக்பால் 2013 செக்ஷன் இருக்குல்ல, அது சட்டம் இருக்குல்ல, அதோட செக்ஷன் தான் 14(1)F கீழே அவங்க எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. அப்போ இதில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த 14(1)F கீழே வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வருவாங்க அப்படின்ற தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைக்குது. அப்படி இதுக்கப்புறம் என்னென்னா அது ஒரு இது பார்த்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதி போட்டு வரணுமா வேணாமன்ற கோர்ட் முடிவு பண்ணும். ஓகேவா? இப்போ இதில் யார் வராங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குருவோம். பிஎம் பிரதமர் அமைச்சர் வருவாப்பில், மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் வருவாங்க, மத்திய அரசு ஊழியர் எம்பி எல்லா எம்பி வருவாங்க, பிரதம அமைச்சர் எம்பி எல்லோரும் வருவாங்க, மத்திய அரசு உள்ள குரூப் ஏலேருந்து குரூப் டி வர எல்லாருமே இதில் வருவாங்க. அதாவது பொது வாழ்வில் இருந்துச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் ஊழலாம் கண்டுபிடிக்கிறது அந்த லோக்பால் அமைப்பு. பிஎம்ஏ, மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர், மத்திய அரசு உறுப்பினர் ஊழியர்கள் இவங்களாம் வருவாங்க. சரி, இதில் மிச்சம் எல்லாத்தையும் கூட நம்ம இது பண்ணுற கூட ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பிரதமர் இருக்கார். அப்படின்னா பிரதமரை
விசாரிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. நம்ம எடுத்தோன்னே பிரதமரை வந்து விசாரிக்க முடியாது. அதுக்கு என்ன நடைமுறையெலாம் இருக்குது? ஃபஸ்ட்டு ஏற்கனவே இங்கே பார்த்தாச்சு, பிரதமரை விசாரிக்கும் அதிகாரம் லோக்பாலுக்கு உண்டு. ஏற்கனவே பார்த்தாச்சு, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் என்னது அப்படின்னா, எப்போ லோக்பாலுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னா, யாராச்சும் தலையீடு இருந்துச்சுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, பிரதமருக்கு எதிரான குற்றச்சாட்டில் வெளிநாட்டு உறவுகள், வெளி மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு, பொது ஒழுங்கு, அணுசக்தி மற்றும் விண்வெளி தொடர்பாக எல்லாம் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா அது லோக்பால் எடுக்காது. இவங்க சம்மந்தம்லாம் இருந்துச்சுன்னா லோக்பால் பிரதமர் மீதான விசாரணை இருக்காது. அது நாட்டோட இறையாண்மை வந்து பாதிக்கப்படும், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நிறையா பிரச்சனை வரும். அதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மணி கேட்டகரியில் இருந்துச்சுன்னா எடுக்காது. ஆனால் இதை தவிர வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா லோக்பால் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து, பிரதமரை வந்து விசாரணைக்கு உட்படுத்தும் போது 3/2 எத்தனை பங்கு? 2 பங்கு உறுப்பினர்கள், லோக்பால் உறுப்பினர்கள். அவங்களாம் லோக்பால் உறுப்பினர் யார் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் பின்னாடி பார்ப்போம். ஆனால் அந்த விசாரணைக்கு பிரதமரை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சாலே 3/2 பங்கு என்ன பண்ணணும்? அவங்க ஒப்புதல் கொடுத்தா தான் பிரதமரை விசாரணைக்கே கொண்டு வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஆட்சியை மாறிடும்ல. ஓகே, முடிஞ்சு. இப்போ இது வரைக்கும் பார்த்தாச்சு. என்ன பார்த்துருக்கோன்ற பார்த்துங்க, ஸ்பீடாக பார்த்துருவோம். நான் வச்சுங்க, தலைவர் யாருன்னா கன்வில்கர். என்னது? கன்வில்கர். லோக்பால் கன்வில்கர். ஓகேவா? வில்ல வச்சு பால் அடிக்கணும் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்படி நான் வச்சுக்கிறீங்க? வில்ல வச்சு பால் அடிக்கணும். கன்வில்கர், வில்ல வச்சு பால் அடிக்கணும். ஒரு சின்ன கீ மணி இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜனவரி 27, 2020 நிறுத்தி தேவையில்ல. யார் மீதான பொது ஊழியர், சுதந்திரமான அமைப்பு, கான்ஸ்டியூஷனல், அதாவது கான்ஸ்டியூஷனல் நாட் கான்ஸ்டியூஷனல். இது இது வந்து நாட் கான்ஸ்டியூஷனல் அமைப்பு. நேஷ்னல் லெவலில் அப்படின்னா லோக்பால், ஸ்டேட் லெவல் அப்படின்னா லோக் ஆயுக்தா. இதில் நிறையா போலீஸ் படிக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க. போலீஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? போலீஸில் வந்து கொஸ்டின் வந்து பேசிக்காக தான் இருக்கும். அதனால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, லோக்பால் சட்டம் எந்த வருஷன்ற பார்த்தோம்? 2013. ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ ஒப்புதல் ஆகுது? 14 ஜனவரி 1, 14. எப்போ வந்து நடைமுறைக்கு வருது? ஜனவரி 16, 2014. ஒப்புதல் கொடுப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். யார் கொடுக்குறா அப்படின்னா பிரணாப் முகர்ஜி. முகத்தை திருப்பிக்கிட்டு கொடுக்குறாரு நான் வச்சுங்க. பிரணாப் முகர்ஜி. சரியா? லோக்பால் ஆயுக்தான்றது என்னது அப்படின்னா, அவங்கள விசாரிக்கிற அமைப்பு. அதாவது அரசியல்வாதிகள், அரசு ஊழியர்கள், இவங்க எல்லாத்தையும் விசாரிக்கிற அமைப்புனால நமக்கு டக்கு நாங்கள் வந்து 2013 போயிட்டு அங்கே பிரணாப் முகர்ஜி இருப்பாருன்னு சொல்லி ஞாபகத்துக்கு வராது. அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கீ மணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் நிறையா ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸாமில் டக்குன்னு நம்ம கிளிக் பண்ண முடியும். இப்போ குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் போடாமல் என்ன பண்ணுறாரு? முகத்தை திருப்பிக்கிட்டார் நான் வச்சுங்க. முகத்தை திருப்பிக்கிட்டே போகிறாரு அப்படின்னா முகர்ஜி. முகத்தை திருப்பிக்கிட்டார், அதனால் முகர்ஜி. ஏன்னா அது இந்த சட்டமே வேண்டா வெறுப்பாக போட்ட சட்டம் தான் நம்ம லோக்பால். அந்த அண்ணா ஹசாரேன்னு சொல்லி ஒருத்தர் போராட்டம் பண்ணி வந்த சட்டம் அது. ஓகேங்களா? பிரதம அமைச்சர், எம்பி, அதாவது பிஎம் வருவார், எம்பி வருவார், மத்திய அரசு ஊழியர்கள் எல்லாருமே வருவாங்க. ஓகேங்களா? இப்போ பிஎம்மை கொண்டு வரனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஒரு 4 விஷயம் இருக்குது. வெளிநாட்டு உறவு, வெளி மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு, பொது ஒழுங்கு, அணுசக்தி, விண்வெளி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லோக்பாலை விசாரிக்க முடியாது. அதனால் ஜனநாயகம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, இது ரொம்ப முக்கியம். லோக்பாலோட உறுப்பினர்கள் 3/2 பேர் என்ன பண்ணணும்? 3/2 பேர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? 3/2 பேர் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவரை விசாரணை கொண்டு முடியும். சரி, இப்போ வாங்க லோக்பால் அமைப்பு பற்றி பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி நிறையா கேட்டாங்க, அதனால் பார்த்துங்க. லோக்பால் அமைப்பு ஒன்றும் இல்லை, மொத்தம் 9 பேர் இருப்பாங்க. யூபிஎஸ்சி கொஸ்டின். லோக்பாலில் வந்து உறுப்பினர் எண்ணிக்கை தலைவர் உட்பட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை இருப்பாங்க? 9 பேர் இருப்பாங்க. அதில் ஒரு தலைவர் இருப்பார். ஓகேவா? ஒரு தலைவர் இருப்பார். எத்தனை உறுப்பினர் இருப்பாங்க? 8 உறுப்பினர் இருப்பாங்க. இதை மட்டும் நான் வச்சுங்க. ஒரு தலைவர் 8 உறுப்பினர். ஒரு தலைவர் 8 உறுப்பினர். ஓகேவா? இந்த 8 உறுப்பினர் எப்படி நான் வச்சுக்கிறேன்னா, இந்த லோ அப்படின்ற எப்படி போடுவோம்? லோக்பால் தமிழில் சொல்லுங்கள். லோன்ற 2 அம்புக்குறி மணி போடுவோமா? லோக்பால்னு சொல்லி அம்புக்குறி மணி போடுவோமா? இது எப்படி போட்டுக்குங்க. ஓகே, உறுப்பினர் அப்படின்னா 8. இதெல்லாம் சில்லியாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது? ஒரு வழி இல்லை. நம்ம எக்ஸாம் காலில் போயிட்டு நம்ம போய் என்ன பண்ணணும்? போடணும். அதுக்கு நம்ம இப்படி ஒரு பாயிண்ட் தான் யோசித்து வச்சோம்னா அங்கே 8, 9, 10 நம்ம குழப்பம், உறுப்பினர்கள் வரமில் குழப்பமில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நான் வந்துடும். அப்படின்னா லோன்றது எப்படி போடணும்? இப்படி லோன்றது இப்படி தான் போடுவோம். லோக்பால் அப்படின்றது எப்படி போடுவோம்? அப்போ என்ன பண்ணால் 2ஐயும் சேர்த்து போட்டுருணும். இப்போ
இப்போ ரெண்டையும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், லோன்றது இப்படி வந்துடும். அப்படின்னா லோனா அது சேர்த்து போட்டோம்னா 8, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படின்னா எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க, 8 உறுப்பினர் இருப்பாங்க. ஓகேவா, ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள், தலைவர் உறுப்பினர் சேர்த்து மொத்தம் 9 பேர். ஓகே, முடிஞ்சு. இப்போ 2 பேர் இருக்காங்க, தலைவர்னு ஒருத்தர் இருக்காரா, உறுப்பினர்னு ஒருத்தர் இருக்காரா. தலைவருக்கான தகுதி எப்பயுமே என்ன அப்படின்னா, யாரை அங்கே தலைவரை போடணும் அப்படின்னா, முன்னாள் உச்ச நீதிமன்ற ஒன்று தலைமை நீதிபதியாக இருக்கணும், இல்லை முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும். அதாவது ஃபார்மர் சிஜேஐ அப்படின்ட்டு இருக்கணும், இல்லைன்னா ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இவங்க 2 பேர் தான் இருக்கணும். இவங்க 2 பேர்த்தில் தான் யாராச்சும் ஒரு ஆளை போடணும். 2 பேரும் முன்னாள் இருக்கணும். இது நல்லா பார்த்துக்கணும். இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து உறுப்பினருக்கான தகுதிகள் மொத்தம் எத்தனை பேர் பார்த்தோம், 8 பேர். அது எப்படி நான் வைக்க சொன்னோம், லோக்பால் அப்படின்ற இப்படி வரதை இப்படி போட்டுரும் 8 அப்படின்றது. ஓகேவா, கீ கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும். வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க, வேணான்றவங்க விட்டுருங்க. ஓகேங்களா, வையாதீங்க. அடுத்து இதில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 50% இருக்காங்க. இங்கே 50%. இதில் வந்து 8 பேர் இருக்காங்களா, அதில் 4 பேர் கண்டிப்பாக யார் இருக்குன்னா ஜுடிஷியல் சம்மந்தமாக தான் இருக்கணும். 4 பேர் இருக்கணும் ஜுடிஷியல் சம்மந்தமாக தான் இருக்கணும். 4 பேர் இருக்குன்னா ஜுடிஷியல் இல்லாமல் இருக்கணும். ஒரு ஜுடிஷியல் மெம்பர் 4 மெம்பர்ஸ், நான் ஜுடிஷியல் மெம்பர் 4 மெம்பர்ஸ். ஓகேவா, ஜுடிஷியல் மெம்பர் யாராவது 4 மெம்பர்ஸ், நான் ஜுடிஷியல் நம்பர் 4 மெம்பர்ஸ். அந்த 4 பேர்த்தில் 50% யாராக இருக்குன்னா எஸ்டி பீப்புள் இருக்கணும், எஸ்சி பீப்புள் இருக்கணும், எஸ்டி பீப்புள் இருக்கணும், ஓபிசி பீப்புள் இருக்கணும், மைனாரிட்டி பீப்புள் இருக்கணும், ப்ளஸ் உமன்ஸ் இருக்கணும். இந்த மொத்த குரூப்பு இப்போ 8 பேர் இருக்காங்கன்னா அதில் பாதி வந்து பெண்கள் இருக்கணும், எஸ்சி பீப்புள் இருக்கணும், எஸ்டி பீப்புள் இருக்கணும், ஓபிசி பீப்புள் இருக்கணும், மைனாரிட்டி பீப்புள் இருக்கணும். இவங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, இப்போ இந்த 4 பேர் பார்த்தோம்னா 50% சொன்னோம்னா 4 பேர். அந்த 4 பேர்த்த பார்த்தோம் அப்படின்னா இல்லை யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், ஃபார்மர்ஸ் ஜட்ஜு. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார்மர் ஜட்ஜ் யாராக இருக்கலாம், ஒன்று சுப்ரீம் கோர்ட்டாகவும் இருக்கலாம், இன்னொன்று ஹை கோர்ட்டாகவும் இருக்கலாம். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். ஃபார்மர் ஜட்ஜ் யார், சுப்ரீம் கோர்ட் இல்லாட்டினா ஹை கோர்ட். ரெண்டுமே எஸ்சி ஆர் ஹச்சி ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்சினா சுப்ரீம் கோர்ட்டு, ஹச்சினா ஹை கோர்ட்டு. யார் இருக்கணும், ஜட்ஜாக இருக்கணும் இந்த 4 பேர்த்துக்கு. ஓகேவா, அந்த மிச்ச 4 பேர் வந்து நான் ஜுடிஷியல் மெம்பர். அதில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பப்ளிக் கிரீவன்ஸ் ஒரு 4 டாபிக் இருக்கும். அதில் எல்லாத்தையும் முன்னணு இருந்துச்சுன்னா அவனை கொண்டு வந்து போட்டுக்கலாம். இதில் முக்கியமானது 50% ஆஃப் எஸ்சி பீப்புள், எஸ்டி பீப்புள், ஓபிசி பீப்புள், மைனாரிட்டி பீப்புள் அண்ட் உமன்ஸ். இவங்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அவங்களோட பதவி காலம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பதவி காலம் எத்தனைனா 5 வருஷம். பதவி கால அளவு 5 வருஷம். பதவி கால அளவு 5 வருஷம். எத்தனை வயசு வரை இருக்கலாம் அப்படின்னா 70 வயசு வரை இருக்கலாம். ஏன் 70 வயசு வரை இருக்கலாம், எனி கெஸ்? இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது அளவு 65. ஓகேவா, உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது 62. இது தெரியுமில்ல, உச்சநீதிமன்றத்துக்கு வந்து 65, உயர்நீதிமன்றத்துக்கு வந்து 65. இப்போ அவனை 65 வயசில் போட்டு ஒரு 5 வருஷம் கணக்கு பண்ணால் 70 அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா, 60 + 70 ஓகே அப்படின்னா வச்சுக்கோங்க. 5 வருஷம் இருக்கலாம். அவங்க எத்தனை 65 வயசில் இப்போ ஒருவேளை ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை போட்டாங்கன்னா அவர் 65 வயசில் ரிட்டையர் ஆவார். அப்போ அவர் 5 வருஷம் இருக்கணும். ஒரு 66 வயசில் போடுறாங்கன்னா அவர் 70 வயசு வரை இருந்துக்கலாம். ஓகேவா, 65 வயசுக்கு மேலே தான் அவங்க வரனால அவங்களுக்கு 70 வயசு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இங்கே 65, 62 எதுவுமே யோசிக்கக்கூடாது. எல்லாருமே ரிட்டையர் ஆன பர்சன் தான். ஒன்று 62, 65 இதில் தான் ஒன்று போட்டணும். ஓகேவா, யார் நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கம் போல் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். கண்ணை மூடிட்டு போட்டாங்க, நியமனம் ஃபுல்லாமே குடியரசுத் தலைவர் தான். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவரை நியமனம் பண்ண முடியாது. ஏன் நியமனம் பண்ண முடியாது, இங்கே வந்து இப்போ ஒரு லிஸ்ட்டு நான் வச்சுக்கிட்டு எனக்கு இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச்சிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. என்னது, தேடுதல் குழு. இந்த தேடுதல் குழு நான் இருக்கா, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஒன்று பார்த்தோம். அதில் வந்து இந்த 2023 வந்து ஒரு ஆக்ட் உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு தேடுதல் குழு போட்டாங்க. யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பிஎம் இருப்பார், ஆப்போசிஷன் லீடர் இருப்பாங்க, ப்ளஸ் வந்து என்னன்னா பிரைம் மினிஸ்டரில் நாமினேட் பண்ணுற ஒரு மினிஸ்டர் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது வந்து 2023 அமெண்ட்மெண்ட் படி வந்துருச்சு. அது ஒரு கேஸில் கூட இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு கேஸ் இருந்துச்சு. என்ன கேஸ் இருந்துச்சு, அது என்ன கேஸ் இருந்துன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து இந்த பிஎம்மால் நாமினேட் பண்ணுற ஒரு மினிஸ்டருக்கு பொழுதாக சிஜேயை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, அந்த கேஸ் போய்க்கிருக்கு, அதை விட்டுருங்க. இப்போ இதுக்கு பார்ப்போம். இப்போ அதே மணி அங்கே சர்ச்சிங் கமிட்டி மணி இங்கே ஒரு சர்ச்சிங் கமிட்டி உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. அந்த உறுப்பினர்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரதமரே விசாரிக்கலாம். ஆனால் அந்த சர்ச்சிங் கமிட்டியில் யார் தலைவர் அப்படின்னா பிரதமர் தான். தேடுதல் குழு தலைவரை நியமனம் பண்ணுறதுக்கு சர்ச்சிங் கமிட்டி. ஓகேவா, ஒரு தலைவரை போடுறதுக்கு லோக்பாலோட ஒரு தலைவரையும் உறுப்பினர்கள் நியமனம் பண்ணுறதுக்கு சர்ச்சிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சிங் கமிட்டியோட தலைவர் யாருன்னா பிரதமர். அடுத்து யார் இருக்கார்,
லீடர் ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாவோட ஸ்பீக்கர் இருக்கார். அடுத்து எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார். அடுத்து யார்? இது 2016 திருத்தம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சட்டப்பேரவைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டி எதிர்க்கட்சி தலைவரே இல்லை. ஓகேவா? மெஜாரிட்டி எதிர்க்கட்சி தலைவரே இல்லாத காரணத்தால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா யாரை போடணும்னு தெரில. அப்போ என்னென்ன ஒரு கான்செப்ட் உள்ளே கொண்டுறாங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர்னா மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருப்பாங்களே, இப்போ எதிர்க்கட்சியில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கும்ல, அதோட தலைவரை கொண்டு வந்து போட்டுக்கலாம். ஒன்று யாருக்கணும், மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா எதிர்க்கட்சி தலைவரை போடுவாங்க, மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா மிகப்பெரிய எதிர்க்கட்சியோட தலைவராக போட்டுவிட்றாங்க. அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும். அப்படி இல்லை, அவர் என்னால் வர முடியல அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பரிந்துரைக்கப்படும் நீதிபதி இருக்கணும். ஓகேவா? இந்த 4 பேர் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு யார் இருப்பா இதெல்லாம் கேட்கலாம். சர்ச்சிங் கமிட்டியில் யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? பிரைம் மினிஸ்டர் இருப்பார். சரியா? மக்களை என்ன வச்சுங்க, பிரைம் மினிஸ்டர் இருப்பார். ஸ்பீக்கர் பேசுகிறதுக்கு யாருன்னா ஸ்பீக்கர் இருப்பார். அதை கேட்குறது யாருன்னா எதிர்க்கட்சி தலைவர் கேட்பார். எதிர்க்கட்சி தலைவர் இல்லைன்னா மிகப்பெரிய எதிர்க்கட்சியின் தலைவர் யாராச்சும் ஒருத்தனை போடுவாங்க. இது 3 பேர்த்தையும் கண்காணிக்க யாருன்னா சிஜே இருப்பார். 4 பேர் தான். தேர்தல் குழு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, தலைவர் உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சர்ச்சிங் கமிட்டி போடுவாங்க. அந்த சர்ச்சிங் கமிட்டியில் இவங்கெல்லாம் கன்சிஸ்ட் ஆவாங்க. பிரதமர், தலைவர், மக்களவை சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர், மிகப்பெரிய எதிர்க்கட்சியின் தலைவர். 2016 திருத்த நடிப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியால் பரிந்துரைக்கப்படும் ஒரு நீதிபதி. எந்த நீதிபதினா உச்சநீதிமன்ற நீதிபதி. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து உங்களோட சம்பளம் படிக்கலாம் பார்க்குறோம். சம்பளத்தை பொறுத்தளவுக்கு என்னது அப்படின்னா அதே தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் படி தான். இப்போ லோக்பால் தலைவர் யாரை போடுவோம், அங்கே பார்த்தோம்னா சிஜேஏ தான் போடுவோம். ஃபார்மர் சிஜேஏ அல்லதுனால அவங்களுக்கு என்னென்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட சம்பளம் என்ன சம்பளமோ அதே சம்பளத்தை அவர் கொடுக்கணும். அவரை எப்படி பதவிகள் பண்ணியோ அதே தான். இவர் எப்படி பதவி நீக்கம் பண்ணுங்க அதே மாதிரி அவரையும் பதவி நீக்கம் பண்ணணும். அது லோக்பால் உறுப்பினர் நியமனம் பண்ணுறதுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியை போல் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்களோ அதே சம்பளம். அடுத்து வந்து உச்சநீதிமன்றம் எப்படி பதவி நீக்கம் பண்ணீங்களோ அதே மாதிரி பதவி நீக்கம் பண்ணணும். இப்போ இந்த உச்சநீதிமன்றம் இதெல்லாம் எதுக்கு கேட்குறோம்னா, இப்போ குரூப் 1 குரூப் 2 கொஸ்டின்லாம் டிகிரியில் ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்லாம் இந்த மாதிரி நம்மளை வாசிக்க விடுவாங்க. ஏன்னா இப்போ குரூப் 4 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். வாசிக்க விட்டாங்கன்னா எந்த இப்போ லோக்பால் உள்ள அமைப்போட தலைவர்கள் உறுப்பினர்கள் யாரோட அடிப்படையில் வந்து பதவி நீக்கம் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மணி கொஸ்டின்லாம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஓகே. இப்போ 2018 ஒரு தேடுதல் குழு போடுறாங்க. அதோட தலைவர் யாருன்னா தேசாய். அவர் கண்டுபிடிச்சிட்டார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சர்ச்சிங் கமிட்டியோட தலைவர் அவர் தேசாய். அவர் என்ன பண்ணுவார்னா மெம்பரை ஃபுல்லாக தேடி கொடுப்பார். இவங்களாம் எலிஜிபிளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சிங் கமிட்டியில் கொடுப்பாப்புல, பிரதமர் தலைமையிட்டவே கொடுப்பாப்புல. இப்போ பிரதமர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு இவரை போட ஒரு 8 பேர் கொண்ட குழுவை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த 8 இவரை கூட தலைவராக போடு, அடுத்த மாதிரி அந்த உறுப்பினர்லாம் இவங்கெல்லாம் போடு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து குடியரசுத் தலைவருக்கு நாமினேட் பண்ணுவாங்க. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணால் அப்பாயின் பண்ணுவாங்க. ஓகேவா? புரியுதா? தேர்தல் குழுவோட தலைவர் யார் அப்படின்னா நீதிபதி. தேர்தல் குழுன்னு ஒன்று இருக்கும். இந்த தேர்தல் குழு என்ன பண்ணும் அப்படின்னா மெம்பரை தேடினா அந்த 8 பேர் கொண்ட குழு தலைவர்களாக இருக்காங்களா அவங்கள ஃபுல்லாக தேடுறது தேர்தல் குழு. அந்த தேர்தல் குழு அப்ரூவ் கொடுக்குறது யார் அப்படின்னா பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அடுத்து வந்து ஆப்போசிஷன் லீடரு, சிஜே இவங்கெல்லாம் அப்ரூவ் கொடுத்து பிரசிடெண்ட்டை கொடுப்பாங்க. பிரசிடெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். பிரசிடெண்ட்டை வேலை அப்பாயின்மெண்ட் மட்டும்தான். ஓகே. 2018 போட்டிருக்காங்க நீதிபதி தேசாய். தேர்தல் குழு இந்த இது முக்கியம். மத்தியில் லோக்பால் சட்டம் அமல்படுத்திய ஒரு வருடத்திற்குள் அனைத்து மாநிலங்களும் லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வர வேண்டும். இதான் ரொம்ப முக்கியம். 1 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணணும்னா லோக் ஆயுக்தா சட்டத்தை கொண்டு வந்தே ஆகணும். இல்லை அதுதான் ஆக்ட்டு. நிறையா இதெல்லாம் கொண்டு வராமல் இருந்துச்சு. அவர் கோர்ட் கண்டிச்சு. இப்போ நிறையா இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக 2017 கொண்டு வந்தாங்க. நம்ம தமிழ்நாடு லோக் ஆயுக்தா பற்றி தனியாக படிப்போம். அது தனி வீடியோ இருக்குது, அது தனியாக பார்ப்போம். இப்போ இது மட்டும் ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோம். சக்குன்னு முடிச்சு விட்ருவோம். ஏன்னா நம்ம படிக்கிறத வந்து திரும்ப படித்தா தான் மண்டையில் ஏறும். உங்களுக்கு எந்த இது பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம நிறுத்திக்கிடுவோம். இது வரைக்கும் படித்தாச்சு. ஓகே. 1/14 இதெல்லாம் படித்தாச்சு. இப்போ லோக்பால் அமைப்பு மட்டும் பார்த்துக்குறோமா? 3ல் 2 லோக்பால் ஒரு தலைவர் இருப்பாங்க. 8 மொத்தம் 9 பேர். இது எப்படி நான் வைக்க சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த லோ அப்படின்றத வந்து லோன்றதை 2 சேர்த்து போட்டுருங்க. அப்படின்னா 8 வந்துடும். அவ்வளோ வேலை முடிஞ்சிச்சு. படித்தா மறக்காது. இனிமேல் எந்த காலத்துலையும் மறக்காது. 8ல் 4 பேர் ஜுடிஷியலாக இருக்கணும். 4 பேர் என்ன நான் ஜுடிஷியலாக இருக்கணும். அந்த 4 பேர் எப்படி இருக்கணும்? முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கலாம், அல்லது முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கலாம். 4 பேர். மிச்ச 4 பேர் வந்து அந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த லூலோ இது சம்மந்தமான எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல முன்னனுவமோ 25 வருஷம் முன்னனுவம் பெற்றுக்கணும் அப்படின்னு இருக்கணும். அதில் 50% எஸ்சியாக இருக்கணும், எஸ்டியாக இருக்கணும், ஓபிசியாக இருக்கணும், மைனாரிட்டியாக இருக்கணும், ப்ளஸ் என்னவாக இருக்கணும், மைனாரிட்டியாக இருக்கணும், ப்ளஸ் என்னவாக இருக்கணும், உமன்ஸாக இருக்கணும். ரொம்ப முக்கியம்.
அடுத்து வந்து அவங்களோட பதவிக்காலம் 5 வருஷம் இருக்கும். ஏன்னா 65 வயசுக்கு மேலே வருவாங்க. இல்லை 62 வயசுக்கு மேலே வரவங்கள 5 வருஷமாக இருக்கும். 62 வயசில் வந்தாங்க அப்படின்னா அவங்க 5 வருஷம் இருக்கலாம். 65 வயசுக்கு மேலே வந்தாங்கன்னா 70 வருஷம், இல்லைன்னா 5 வருஷம் எது வருதோ அது இருந்துக்கலாம். இது எது முன்னாடி வருதோ அது இருந்துக்கலாம். ஓகேவா? அடுத்து நியமனம் யாருன்னா குடியரசுத் தலைவர். எதன் அடிப்படைனா தேர்தல் குழு பரிந்துரையின் அடிப்படையில் அந்த தேர்தல் குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா தலைவர் யாருன்னா தேர்தல் குழுவின் தலைவர் யாருன்னா பிரதமர் இருப்பார், மக்களவை சபாநாயகர் இருப்பார், பேசுவார். அது யார் கேட்பா? எதிர்க்கட்சி தலைவர் கேட்பார். இது மூணையும் கண்காணிக்கிறாங்கன்னா சிஜேஆர், இல்லாட்டினா அவரோட பண்ணுறவர் நீதிபதி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சம்பளம் படிகள் எப்படி இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது, இவங்களை எப்படி பதவி நீக்கம் பண்ணுறது எல்லாமே லோக்பால் தலைவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாதிரியும் லோக்பால் உறுப்பினருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி மாதிரியும் இருக்கும். 2018 தேர்தல் குழு தலைவர்னா நீதிபதி தேசாய் அவர்கள். ஓகே, மத்தியில் லோக்பால் சட்டம் அமல்படுத்தி ஒரு வருடத்திற்குள் அனைத்து மாநிலங்களும் லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வரும் என்பது விதி. இந்த 2013 எழுதி வச்சிட்டாங்க. நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பாஸ் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லா மாநிலம் கொண்டு வந்துருக்கணும், இல்லாட்டினா உங்கள்கிட்ட கோர்ட்டில் கேஸ் போட்டு உங்களை மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருவாங்க. 1 இயர்க்குள்ளே கொண்டு வரணும். கூட்டில் வைக்கலாம், எத்தனை வருஷத்துக்குள்ள கொண்டு வரலாம்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அதுக்காண்டி வாய்ப்பு. ஓகே, அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துங்க. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா திருத்த சட்டம் 2016 ரொம்ப பிரச்சனையாக போயிடுச்சு. இந்த 2016 திருத்தத்தை கொண்டு வந்தோடனே லோக்பால் லோக் ஆயுக்தோட அந்த தனி சிறப்பே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்க்கட்சிகள் செம்ம விமர்சனம். நமக்கு அதில் தேவையில்ல, விமர்சனம் பண்ணாங்க அதெல்லாம் தேவையில்லை, என்னன்னா எதுக்காண்டி விமர்சனம் பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 13 இப்போ என்னது 13 2013 திருத்த சட்டம் வந்து 2016. 2016 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் 2 விதி. ஸோ அதான் கிளாஸுமே காலைல அவ்வளோ நேரம் பார்த்தேன். பிரச்சனை இல்லை சொல்லிட்டு சரி. அப்போ லோக்பாலில் வந்து இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2014 திருத்தம் பண்ணுறாங்க, 2013 கொண்டு வராங்க, 2014 நடைமுறைக்கு வருது. 2 வருஷத்துலேயே திருத்தம் பண்ணுறாங்க. நான் வச்சுக்கணும் எத்தனை வருஷத்தில் 2 வருஷத்தில் திருத்தம் பண்ணுறாங்க. ஓகேவா? 2016 நான் வச்சுங்க. 13 14 நடைமுறை, 16 பாதி நேரத்து 8. எத்தனை உறுப்பினர்கள்? 8 பேர் அப்படின்ற நான் வச்சுன்னா போதும். இப்போ 8 இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 8 உறுப்பினர் இருந்துச்சா, 16 பாதி 8. இப்போ 8 எது 4 நாளையும் கூட்டினா 8. ஓகேவா? 4 நாளையும் கூட்டினா 8, 8ஓட 2 பேருக்குனா 16. இந்த 16ன்றது வந்து திருத்தம் பண்ணுறாங்க. அந்த 16 பாதி 8ன்றது வந்து என்னது அப்படின்னா உறுப்பினர்கள். அந்த 8ல் 2 நாளை கூட்டினோம் அப்படின்னா என்னது, 2 நாளை கூட்டோம் அப்படின்னா 8, 1 நாள் போட்டோம் அப்படின்னா உறுப்பினர்கள். அப்படின்னா இதில் 2 விதி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே ஈஸியாக நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னது நடைமுறை எப்போ வருது அப்படின்னா 14 நடைமுறைக்கு வருது. இதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு 16 வந்து திருத்தம் பண்ணுறாங்க. 16 திருத்தம் பண்ணுறாங்க. இதில் பாதி என்னது 8 உறுப்பினர்கள். இது 2 நாளை கூட்டணும் அப்படின்னா என்னது ஒரு விதி இருக்குது. அந்த விதி என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். இப்போ இதில் 1 நாளை போட்டோம் அப்படின்னா இந்த 1 நாள் என்னது அந்த உறுப்பினர் நியமனம், அதாவது யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா முதலே 14 1Fன்னு சொல்லி பார்த்தோமா. இந்த 14 1F வந்து இந்த பிரதமர் வருவார், இந்த மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதிலாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறத அந்த 14 1F அந்த வீடியோலேயே பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ முடிஞ்சா 16 8 44 14. ஓகே, இங்கே வந்துருங்க. இப்போ 2014 திருத்தம் பண்ணுறாங்க. ஏன்னா 44வது ஒரு சட்டப்பிரிவு, அந்த சட்டப்பிரிவு அதாவது இது அரசியலமைப்பில் இல்லை, அந்த 2013 சட்டப்பிரிவில் உள்ள செக்ஷன் 44 திருத்தம் பண்ணுறாங்க. அந்த செக்ஷன் 44 இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரசு ஊழியர் வந்து வேலைக்கு சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களோட சொத்து தொடர்பான விவரங்கள் எல்லாத்தையுமே 30 நாளைக்குள்ளே தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இது வந்து 2010 திருத்தத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதை தளர்வு பண்ணி விட்றாங்க. 30 நாள் இல்லை, ஒரு குறிப்பிட்ட படிவத்தில் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 30 நாள் அப்படின்றத தூக்கி விட்றாங்க. அடுத்து 2வது என்னன்னா ஒரு நான் கவர்மெண்டல் ஏஜென்சின்னு சொல்கிற அரசு சாரா நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா 1 கோடிக்கு மேலே என்னது இந்த தொகை முக்கியம். இந்த 1 கோடிக்கு மேலே அரசு மானியங்களை பெற்றாலோ இல்லை 10 லட்சத்துக்கு மேலே வெளிநாட்டு நிறுவனத்தை பெற்றாலோ, வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து உதவி பெற்றாலோ இது என்ன பண்ணணும், வாரியத்துக்கு தெரிவிக்கணும். அந்த போர்டு லோக்பால் வாரியத்துக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து இந்த கிறிஸ்டின் மிஷினரிலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெளிநாட்டு ஃபண்டு தான் வரும். அப்போ என்னென்னா அந்த 10 லட்சத்துக்கு மேலே ஒரு ஆப் வைக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை ஓடிக்கிருந்துச்சு. இந்த நான் கவர்மெண்டோட எய்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மானியங்கள், அரசு மானியங்கள் வந்து 1 கோடிக்கு மேலே வந்தனால அதையும் போர்டுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். இதை மட்டும் தெளிவாக பார்த்துங்க.
சட்டப்பிரிவு 44 திருத்தம். 44 என்பது ஒரு அரசு ஊழியர்கள் பணியில் சேர்ந்த 30 நாட்களுக்குள் தனது சொத்து விவரத்தை பதிவு செய்ய வேண்டும். தற்போது இந்த பிரிவு திருத்தம் செய்யப்பட்டது. அது ஒரு ஃபார்ம் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு நான் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ் 1 கோடிக்கு மேலே அரசு மானியங்கள் பெற்றால் அல்லது 10 லட்சத்துக்கு மேலே வெளிநாட்டு நன்கொடை பெற்றால் வாரியத்தில் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் பார்த்துங்க. இப்போ லோக்பால் தலைவர் இதை மட்டும் பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் தலைவர் எப்பயும் ஃபஸ்ட் இஸ் பெஸ்ட் அப்படின்றவனே ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கணும். பினாகி சந்திர கோசு, சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், பில்லை என்ன பண்ணிட்டாரு, முகத்தை திருப்பிக்கிட்டு சைனை போட்டார். அதனால் கோச்சுக்கிட்டு கோஸை போட்டாங்க நான் வச்சுக்கோங்க. இப்படி நான் வச்சுக்கோங்க, முகத்தை திருப்பிக்கிட்டு சைனை போட்டால யாரை போட்டாங்க, கோஸை போட்டாங்க நான் வச்சுக்கோங்க. கோஸை போட்டாங்க. ரெண்டாவது யாருன்னா பிரதீப் குமார் மொகந்தி. மூணாவது அஜய் மணிக்கரோ கன்வீல்கர். இதான் பார்த்தேன், கன்வீல் வெயில வச்சு பால் அடிக்கும்னு சொல்லி பார்த்துருந்தோம். மூணாவது, சரியா? இதை ஒரு சின்ன ஞாபகம் மட்டும் வச்சுங்க. முகத்தை திருப்பிக்கிட்டு போட்டனால கோச்சுக்கிட்டாரு. முகத்திலேயே கன்வீல்கர் நான் வச்சுங்க. முகத்தை திருப்பிக்கிட்டு கோச்சுக்கிட்டு முகத்தை திருப்பிட்டு சைன் போட்டு கோச்சனால முகத்துலேயும் கண்ணிலையும் குத்தி பாலை வர வச்சுருவாங்க. முகத்துலேயும் கண்ணிலையும் குத்தி பாலை வர வச்சுருவாங்க. கோச் இது முகத்தை திருப்பிக்கிட்டு அப்படின்னா முகர்ஜி குடியரசுத் தலைவர். கோச்சுக்கிட்டு அப்படின்னா பினாகி சந்திர கோஸு. முகத்துலேயும் கண்ணிலையும் வீங்கி பால் வருது அப்படின்னா மொகந்தி. இந்த மொகந்தி கண்ணுனா கன்வீல்கர். பால்னா லோக்பாலோட தலைவர்கள். மொத்தம் 3 தலைவர். முதல் தலைவர் யாருன்னா இவர் தான். யார்? பினாகி சந்திரகோஸ். கோச்சுக்கிட்டார் பினாகி சந்திரகோஸ். ஓகேவா? எதுவும் கமெண்ட் உங்களுக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கீ வேணுன்றவங்க எடுத்தவங்க, படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் அருண், மகிழன் சேனலேருந்து.